திருக்குறள் வகுப்பு நான் நடத்தினேன். அதுக்கு எத்தனை பேர் சேர்ந்தாங்க தெரியுமா? 49 பேர் சேர்ந்தாங்க. இது நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, இதில் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். 49 பேர் சேர்ந்தாங்க. நான் எல்லார்ட்டையும் சொன்னேன், ஒரு 40 பக்கம் நோட்டில் பேரெல்லாம் எழுதி அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வரணும், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம். அவங்கள கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமையில் வச்சுக்கலாம் சார், காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் வச்சுக்கலாம். அவங்க ஏன் சொன்னாங்கங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. இவன் ஞாயிற்றுக்கிழமையில் தான் வெளியூர் போகிறான், இவனை போகாமல் தடுக்க வைக்கிறதுனா இதுதான் வழின்னு நினச்சி செஞ்சுருப்பாங்கங்கிறது எனக்கு அப்புறம் பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. சரி சரி, நான் சொன்னேன் எப்போ திருக்குறள் கேட்க ஆசைப்பட்றாங்களோ அப்போ நம்ம அதை ஒத்துக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு வர்றையா நடத்துகிறோம்ட்டு ஒரு கோயிலில் பிரகாரத்தில் அவங்ககிட்ட இடம் கேட்டு வாங்கி எல்லாம் நடத்தும். முதல் நாள் போனேன், 49 பேர் வந்திருந்தாங்க. கடவுள் வாழ்த்து அதிகாரம் நடத்தியாச்சு. மறு வாரம் போகிறேன், நான் அவங்ககிட்ட சொன்னேன் வராமல் இருக்கக்கூடாதுப்பா, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வரணும். நான் வெளியூருக்கெல்லாம் போகாமல் உங்களுக்காக இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இங்கேயே இருக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறேன், அது மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படிலாம் சொல்லி எல்லாம் செஞ்சேன். இப்போது மறு வாரம் போய் வான் சிறப்பு அதிகாரம் நடத்தலாம்ட்டு போகிறேன், 13 பேர் தான் உட்காந்துருக்கான். நான் கேட்டேன் எங்கப்பா பாக்கி பேர் 36 பேரை காணுமே எங்கன்னு. வந்தவனுக்கு நடத்துங்க சாருங்க, வந்தவனுக்கு நடத்துங்க சார். இல்லைப்பா அவங்கெல்லாம் அவனுக்கு ஏதோ ஒரு வேலையை பண்ணி, உங்களுக்கு வந்தவன் முக்கியமா வராதவன் முக்கியமா? வந்தவனுக்கு நடத்துங்க, வராதவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, நடத்துங்க சார். எங்கடா போனாங்க அந்த 36 பேர்? நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல வராமல் இருக்கப்படாதுன்னு சொன்னேன்ல, சொன்னீங்க சார். அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை போயிட்டாங்க. அப்போ எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு வேலையாக போயிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? திருக்குறள் படிக்கிறத ஒரு வேலையாகவே அவன் நினைக்கல. இப்போ 13 பேர் ஏன் வந்திருக்கான்னா வேற வேலை இல்லாததுனால வந்திருக்கிறான். என்ன எப்படி வச்சிருக்கானுன்னா வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு தலைவன் மாதிரி வச்சிருக்கான். நான் சொன்னேன் சரிப்பா நீங்கள் வந்துட்டீங்க, இந்த வாரம் நடத்திடுறேன், அடுத்த வாரம்லாம் வேண்டாம், என் வேலையை நான் பார்க்குறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நிறுத்திடுவோம். இன்றைக்கி வந்த வரைக்கும் நான் உங்களுக்கு நடத்துகிறேன்னு வான் சிறப்பு அதிகாரம் நடத்தியாச்சு. எல்லாம் முடிச்சு கிளம்புற நேரத்தில் ஒரு பெரியவர் வந்தார். அந்த ஊரில் உள்ள ஒரு பெரியவர், வசதியானவர், பணக்கார். செவுத்திக்கண்ணன்னு அவரை நாங்கள் அன்பாக கூப்பிடுவோம். மூத்தவர், பெரியவர். தம்பி இருங்க என்னார். என்னன்னு, நாங்கள்லாம் திருக்குறள் புத்தகத்தை எடுத்து படிக்க போகிறோமா? ஏதோ நீங்கள் 2 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்கிறீங்க, கேட்குறோம், அது காதில் விழுவுறதே ஒரு நல்லது. இந்த 2 மணி நேரமாவது ஒழுங்காக நல்ல வார்த்தை கேட்போம் அப்படின்ட்டு நான் வந்து உட்காந்து கேட்குறோம். நான் அடுத்த வாட்டிலேருந்து கிடையாதுங்கிறீங்க, வரமாட்டேங்கிறாங்களே. என்ன உங்களுக்கு என்ன கூட்டம் வரணும் அதானே? நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் அடுத்த வாரம் வந்துருங்கன்ட்டு. உடனே இப்போ கூடாது, வந்துடணும். சரிண்ணே. அந்த சனிக்கிழமை அன்னைக்கு போகும்போது பார்க்குறேன் கோயில் வாசலில் போர்டு வச்சுருக்கார். என்னென்ன, நாளை இங்கு திருக்குறள் வகுப்பு நடைபெறும், புலவர் சண்முக வடிவேல் வகுப்பு நடத்துவார், நேரம் காலை 10லிருந்து 12 வரை, அனைவரும் வருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடு போட்டுட்டு கீழே குறிப்பு, விநியோகம் சர்க்கரை பொங்கல் புளியோதரைன்னு. சே, இதான் கூட்டத்தை சேர்க்குறேன்னு சொன்னாரா? சரி ரைட்டு அப்படின்ட்டு
எப்படியோ வரட்டும் போ அப்படின்ட்டு போயிட்டேன். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு போகிறேன் கோயிலுக்கு, நடத்தலாம்னுட்டு போகிறேன். உள்ளே போனால் உள்ளே போக முடியல, கூட்டம். இது பூரா அடைச்சி உட்காந்தா நான் என்ன பண்ணுவேன், எப்படி வர முடியும்? இப்போ நடுப்புற இடம் இருக்குது, நீங்கள் ஓரத்தில் உட்காந்துருக்கீங்க, நடுப்புற வரலாம். இது பூராவும் அடைச்சி கீழே உட்காந்துருக்கான் சார். அதில் 100 பேர் உட்காரலாம் சார், 150 பேர் உட்காந்துருக்கான். நல்லா நெருக்கி ஒருத்தர் தொடையில் ஒருத்தர் தொடை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டேன். எல்லாம் திருக்குறள் கேட்கறதுக்கு ஒரு ஆர்வமா. நான் உள்ள வரணும்ல, அங்கே இருந்தவங்களை சொன்னேன், கொஞ்சம் இடம் விடுங்க ஐயா, உள்ள போறேன் அப்படின்னு. அங்க இருந்தவன் சொன்னான், இங்கேயே உட்காரியான்னு. இங்கேயே உட்காரியா? ஏயா ஏயா இங்கே உட்கார, இங்கேயே உட்காரியா, இங்கேயும் வரும் உட்காரு. இந்த பாரு 2 அண்டாவில் வச்சிருக்காரு, எங்க போயிடும்? ஆவி பறக்குது. உள்ள போறாராம். உள்ள லேட்டா வருவீங்க, முன்னாடி போய் திங்கணுமா, உட்காரியா. ஆஹா, நம்மளை திங்க வந்தவன்ல முடிவு பண்ணிட்டான் இவன் அப்படின்னுட்டு. இல்லையா, நான் தான் திருக்குறள் நடத்தணும் அப்படின்னா. என்ன இதே மாதிரி சொல்லிட்டு தான் 10 பயிலும் உள்ள போட்டானோ. நான் பார்த்தேன், இனி உள்ள விட மாட்டான். நான் கூட்டம் வரணும்னு நினைச்சோம், நம்மளே உள்ள விடாத அளவுக்கு இருக்கணும்னா நம்ம என்ன பண்றது? நின்றுட்டு இப்படியே நிற்கிறேன். இங்கே நிற்கிறாரு செவத்துக்கு, என்ன இங்கே நிற்கிறாரு. இங்கேன்னு சொன்னார், தம்பி வரல என்ன அங்கேயே நிற்கிறீங்க? என்ன அண்ணே விட மாட்டேங்கிறாங்க அண்ணன். தம்பி இடம் விடுப்பா, சார் தாண்டா திருக்குறள் நடத்தணும், விடுங்கடா அப்படின்னாரு. அப்போ அங்கே உட்காந்த ஆள் சொல்கிறான், நீங்கள் தான் நடத்தணுமா சார், முதலே சொல்லக்கூடாது அப்படின்னா. யோ நான் சொன்னதுக்கு நீ அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க போங்கன்ட்டான். சரின்னுட்டு வந்தால் ஒருத்தர் தலை மேலெல்லாம் காலை வச்சு மெதுவாக நடந்து வர்றேன். இடையில ஒரு ஆள் கேட்குறான், நீங்கள் தான் திருக்குறள் நடத்த போகிறீங்களா சார்னா. ஆமாம், கொஞ்சம் விறுவிறுன்னு நடத்துங்க சார். நான் நினச்சேன் திருக்குறளை விறுவிறுன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறான் போல இருக்கு, சீக்கிரம் சீக்கிரம் கேட்கணும்னு ஆசைப்படுறான், நடத்துவோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் நடத்துகிறேன்ப்பா அப்படின்ட்டு வந்து உட்காந்து ஆரம்பித்து 3 திருக்குறள் நடத்தினேன். எதுக்க ஒரு ஆளு கிட்ட உட்கார்ந்தவன் எழுதிச்சான், ஐயா ஒரு சந்தேகம் இல்லைன்னா. பொதுவாக பாடம் நடத்துகிற போது யாராவது சந்தேகம் கேட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் கவனிச்சிருக்கான், அதனால தானே சந்தேகம் கேட்குறான் அப்படின்னு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னப்பா சந்தேகம் கேளுன்னு. இல்லை இன்னும் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு கேட்டான். என்னத்தை புத்தகத்தில் எத்தனை இருக்குன்னு கேட்குறியா, என்ன கேட்குற அப்படின்னு. இல்லை இல்லை அதில் எவ்வளவு தான் நம்மளுக்கு என்ன, இன்னைக்கு நீங்கள் என்ன எவ்வளவு நடத்துவீங்க அப்படின்னு கேட்டேன். அதான்ப்பா 3 நடத்தியிருக்கேன், இன்னும் 7 சரி கிழிஞ்சது போ அப்படின்ட்டு. ஏயா என்னய்யா அப்படின்னு. இல்லை நீங்கள் 3 அரை மணி நேரம் நடத்தியிருக்கீங்க, இன்னும் 7னா எவ்வளோ நேரம் நடத்துவீங்க அப்படிங்கிறது தான். எனக்கு கோவம் வந்துட்டு. திருக்குறளை பற்றி தெரியுமா உனக்கு? திருக்குறள் உலகம் திருக்குறளை எப்படி பாராட்டுதுன்னு தெரியுமாடா? ரஷ்யாவில் கிரெம்ளின் மாளிகையில் டங்ஸ்டன் உலகத்திலேயே அறை கட்டி அதில் இங்கிலீஷ் திருக்குறள் இங்கிலீஷ் பதிப்பு அங்கே வச்சு காப்பாற்றுறான்டா. உலகம் அழிஞ்சாலும் அது அழியப்படாதுன்னு. அவ்வளவு சிறந்த திருக்குறளை நீ 3 இருக்கா 7 இருக்கான்னு கேட்குற அப்படின்னு கொஞ்சம் கோபமாக. அவன் பார்த்தான், என்ன சார் கோபமாக பேசுகிறீங்க, பின்ன என்ன இந்த இரு சார், நான் என்ன கேட்டேன் இப்போ இவ்வளோ கோபம்? உங்களை திருக்குறள் நடத்தப்படாதுன்னு சொன்னேன்னா 10 என்ன சார் 20 வேணாலும் நடத்துங்க கேட்போம், ஆனால் 1 வச்சுங்க, ஆறி போனால் நல்லா இருக்காது.
நான் அப்பவும் முட்டாள்தனமாக அவன்கிட்ட கேட்குறேன், நீ என்ன திருக்குறளையா சொல்கிற? அடையான் சார், அது 2000 வருஷமாக ஆறது, இன்னமே ஆறிடப்போ. ஆனால் சக்கரை பொங்க இருக்க சூட்டோடு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இருக்கு, நம்மளும் இருக்கோம். இது திருக்குறளை இடையில விட்டு கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். ஏன்னா சூட்டோடு சாப்பிட்லாம், அதுக்காக தான் நான் சொன்னேன். ஆறி போனால் நல்லா இருக்காது. நான் பார்த்தேன், அவன் சொன்னான் ஒரு வார்த்தை, இந்த விஷயம் எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா நாங்களாவது ஒரே ஊரில் திங்கிறோம், நீங்கள் ஊர் ஊராக போய் திங்கிறீங்க அப்படின்னு. நான் சரிடா போடா அப்படின்ட்டு, அண்ணே கொடுத்துருங்க அண்ணே, இனிமேல் தாங்காது, எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருங்க அண்ணே. எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாங்க. சொல்லுங்கப்பா, நான் சொல்கிறது ரொம்ப விவரமாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா சுருக்கமாக சொல்லலாம், இப்படி சொல்லலான்னா யோசனை சொல்லிட்டு போங்க, குறள் பொருள் அது மட்டும் சொல்லி விளக்கம்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கை கழுவிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போங்கன்னு. ஒருத்தன் அவசரமாக கை கழுவிட்டு சொன்னான், யோசனை கேட்டிங்களேன்னா. ஆமான்னு அவன் சொன்னான், சக்கரை பொங்க புளியோதரை இருக்கும்போது கொஞ்சம் சுண்டல் சேர்த்தா நல்லா. நான் திருக்குறள் நடத்தின கதை இதுதான். என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி கைராசி டாக்டரை பற்றி சொன்னார். எங்கள் ஊரில் கைராசி டாக்டர்னு ஒரு டாக்டர் இருந்தார், நல்ல டாக்டர் சார். ரொம்ப மோசமாக இருக்குல்ல. இப்போ எங்கள் அடுத்த வீட்டில் ஒருத்தருக்கு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசானவர், சீரியஸாக இருக்குது, இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. அவர் தந்தி கொடுத்துட்டார். ஒரு 25 பேர் வந்துட்டாங்க, சொந்தக்காரவங்க, நெருங்கின சொந்தக்காரவங்க. அவங்க அப்பா போக மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டே இருக்கு. வந்தவனும் போக மாட்டேங்கிறான். 25 பேர் உட்காந்துட்டான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 1 வாரம் 7-8 நாள் ஆகிட்டுது, போக மாட்டேங்கிறான். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, தினம் இட்லி போடாதீங்க, நாளைக்கு பூரி போடுங்கிறான். என்னடா இது, என்னடா பண்ணுறது? ஒருத்தர் சொல்கிறான், 11 மணிக்கு நாங்கள் ஒரு டீ குடிப்போங்கிறான். இதுக்கு எல்லாத்தையும் கையில் இருக்கிற காசெல்லாம் இதுலேயே செலவாயிடும் போல இருக்க. 25 பேருக்கு தினம் 3 வேளையும் சாப்பாடு போடுறா எவ்வளோ செலவாகும்? பார்த்தான். அவனுக்கு ஒரு நாள் பார்த்தான், ராத்திரியில் தூக்கம் இல்லை, அப்படி ரோட்டில் அப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அடுத்த வீட்டுக்காரன் வந்தான். அந்தாண்ட வீட்டுக்காரன், என்னென்ன ஏதோ கவலையாக நடக்கிறீங்களே ராத்திரியில், என்ன விஷயம் அப்படின்னா. ஒன்றும் இல்லைப்பா, அப்பாவுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, தந்தி கொடுத்தேன், இந்த மாதிரி திண்ணையில் எல்லாம் படுத்துருக்கான் பாரு, 25 பேர் வந்துட்டான், செலவாகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கள் அப்பாரும் போக மாட்டேங்கிறாரு, இவனுங்களும் போக மாட்டேங்கிறான், பணம் மட்டும் போய்கிட்டு இருக்குப்பா, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா. அதுக்கு அந்த அடுத்த வீட்டுக்காரன் சொன்னான், நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு காட்டலாம் என்ன அப்படின்னா. டாக்டர்கிட்ட காட்டலாமா? அடையான்னு நீ எழுத்துக்கிட்டு இருக்க, அதுக்குதான் சொல்கிறேன் காட்டலாம். காட்டினா அன்னைக்கே மறுநாள் நீங்கள் கொண்டு போங்க, ஒரு 100 ரூபா செலவாகுமா, கொண்டு. அவர் அதை மறுநாள் 100 ரூபா செலவானாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சா டாக்டர் சொல்கிறாரு, என்னையா 7 நாளாக இழுத்துக்கிட்டே இருக்கு, போக மாட்டேங்குது, எல்லாம் விருந்தாளிலாம் வந்துட்டாங்க, ரொம்ப செலவாகுது சார். எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார், உங்கள்கிட்ட காமிச்சா ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொன்னார், அதோடு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னா. அறிவில்லை உங்களுக்கெல்லாம்? ஏன் சார், இத்தனை நாளாக எழுத்துட்டு இருக்குல்ல, அன்னைக்கு கொண்டு வர வேண்டியதானே? கொண்டு வந்தா கையை கொடு. அப்பா கையை எடுத்து கொடுத்தான், அப்படி வச்சார் சார். நாடி பார்ப்பாங்க பாருங்க, அதை மாதிரி அப்படி வச்சார்.
தூக்கிட்டு போன்ட்டாரு. முடிஞ்சு போச்சு. அந்த கம்பவுண்டர் சொல்கிறாரு, எங்கள் டாக்டர் வர்ற கேஸ் எதையுமே அழைச்சிக்கிட்டு போன்னு சொன்னது கிடையாது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போன்னு தான் சொல்லுவார். இதுக்கு தான் அவருக்கு கைராசி டாக்டர்னு பேர். என்ன அதோட அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்துட்டு வர்றாரு போலக்கு. நான் அந்த ட்ரெயினில் நானும் போயிருக்கேன். நான் இறங்கி திருவாரூரில் வீட்டுக்கு போகிறதுக்காக போகிறேன். விடிய காலம் 4 மணி. இவர் வந்தவர் பின்னால் வர்றவர் புலவரே என்னார். ஆஹா, டாக்டர் சவுண்டு மாரி இருக்கடான்னு திரும்பி பார்க்குறேன். இவர் தான். இதில் அந்த வண்டியில் தான் வந்தீங்களா? நான் பார்க்கலையே உங்களை. நல்ல வேலை பார்க்கல இருங்க, நான் முந்தைய போகிறேன், நீங்கள் வாங்க சார் அப்படின்னு. இல்லை இருங்க. நம்ம என்ன எனக்கு பயம்னா, பேசிகிட்டு இருக்கும்போது கை பட்டுவிட்டதுன்னா எதுக்குடா இது வம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோன்னு பார்த்தேன். அது என்ன பண்ணா, இந்த வர்றேன். எப்படி போவீங்க வீட்டுக்குண்ணா? நான் ஆட்டோ கிட்ட பிடிச்சிட்டு போயிடுவேன் சார், நீங்கள் விடுங்க சார். ஆட்டோவா? நம்ம கார் வந்திருக்கோம், நான் உங்களை அழைச்சி கொண்டு வீட்டில் விட்டுட்டு போகிறேன், வாங்க இங்கே. சரின்ட்டு போகிறேன். டிரைவரை பின்னால் உட்கார சொல்லிவிட்டு அவர் ஓட்ட ஆரம்பித்தார். என்னை பக்கத்தில் உட்காரது எனக்கு பயமாக இருக்குது. நம்ம என்ன அது உட்காரோம்னு ஒரு கை இப்போ ஹரி இருக்கிறாரு, இவர் தான் டிரைவர்னு வைங்க, கை பட்டுட்டுன்னு வைங்க. இது ஏன்டா இது, ஊருக்கு போயிட்டு ஒரு நல்ல விதமாக வீட்டுக்கு போய் சேர வேண்டாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இப்படி எட்டி இப்படியே உட்காந்துட்டேன். போயிட்டே இருக்கிற போது எதுக்கு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு வரான் சார். அதை பார்த்துட்டாரு சார். அவர் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு கேட்குறாரு, ஏன் சார் நான் தான் ஊரில் இல்லையே, இது எப்படி நடந்துச்சு அப்படிங்க. சார் ஏதோ சார் வேறு யாரோ இந்த வேலையை பார்த்துட்டா மறுக்க விடுங்க, என்னை முதல்ல கொண்டு வீட்டில் விடுங்க சார் அப்படின்னு வீட்டுக்கு போய் சேரத்துக்குள்ளே அந்த பாடுபட்டு அந்த மாதிரி டாக்டர் அவர். எங்கேயாவது பட்டிமன்றங்களில் பேசுகிறோம், போகிறோம், வர்றோம், பெரிய நடுவர்கள் இருப்பாங்க. சுகி சிவம் நடுவராக இருக்கார். இந்த சினேகா மாதிரி ஒரு அம்மா என்னை எதிர்த்து பேசுகிறாங்க. குடும்பத்தை ஆண் நடத்துகிறாங்களா பெண் நடத்துகிறாங்களான்னு ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறோம். அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஆம்பளைங்கள்லாம் அயோக்கியன்வான்னாங்க. சுகி சிவம் அவர் தானே ஏதாவது சொல்லணும், அவர் சொல்லலை. என்னை பார்த்து உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டார். என்ன ஏங்க உங்களுக்கு என்ன, ஆம்பளைங்கன்னு சொன்ன உடனே உங்களுக்கு நீங்களும் ஆம்பளை தானே அப்படின்ன. ஏம்மா நானும் ஆம்பளை தாம்மா, என்னையும் அயோக்கியன்னா சொல்கிறீங்கன்னு கேட்டார். எல்லாரையும் சேர்த்தான் சொல்கிறேன்ட்டு அந்த அம்மா ஒன்றா சொல்லிவிட்டு நான் கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேளுங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? எல்லோரும் அயோக்கியன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு காரணம் சொல்லணும்ல, என்னத்தினால அப்படி சொல்கிறீங்க? அப்போ அந்த அம்மா நல்லா சொன்னாங்க, வாழ்க்கையின் ஒரு நடுத்தர நிலையில் ஒரு 40 வயசில் கணவன் இறந்தால் மனைவி என்ன செய்வா, மனைவி இறந்தால் கணவன் என்ன செய்வான், யோசனை பண்ணி பாருங்கன்னு அந்த அம்மா கேட்டாங்க. கணவன் இறந்து போயிட்டா மனைவி தவ வாழ்க்கை வாழ்வார். அந்த குழந்தைகளை வளர்க்கறதுக்காக தன்னுடைய வாழ்க்கை முறையே மாற்றிக்குவார். கடத்தருக்கே போகாதவ போவார். எந்த வேலையும் செய்து பழக்கம் இல்லாதவ ஒரு வேலை செஞ்சு 10 ரூபா சம்பாரித்து பிள்ளைகளை வளர்ப்பார். குடும்பத்துக்காக உழைக்கிற நிலையிலே தான் அவள் போவாளே தவிர வேறு என்ன அவளுக்கு வராது. ஆனால் 40 வயசில் மனைவி இறந்து போயிட்டா இந்த கணவன் என்ன பண்ணுவான், உடனே வேற கல்யாணம் பண்ணுவான். அது சொல்லிச்சு. கோழி கூட பாருங்க, கோழி குஞ்செல்லாம் இப்படி போகுது, மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கழுகு குஞ்சுகளை தூக்கிறதுக்கு வருது. அப்போ அந்த குஞ்சுகளை எல்லாம் காப்பாற்றுறது யாருங்க? பெட்டை கோழி என்ன பண்ணும், தன்னுடைய சிறகுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு காப்பாற்றும்.
சேவல் வேற ஒரு பொட்டையோட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். இதுதான் ஆணினுடைய குணம்னு நம்ம, அதனால தான் நான் அயோக்கியன்னு சொன்னேன்னு. இதுக்கும் சுகி சிவன் என்ன பண்ணுறாரு, இதுக்கு என்ன சொல்கிறீங்க என்னாரு. இப்போ நான் ஏதாவது பதில் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை, எதிர்கட்சியில் இருக்கேன், சொல்லி தானே ஆகணும். நான் என்ன பண்ணேன், ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டாரு தெரியுமான்னு கேட்டேன். சுகி சிவத்துக்கு கோபம் வந்துடுச்சு. யோ, அவங்க என்ன பேசுகிறாங்க, நீங்கள் போய் ஜவஹர்லால் நேரு செத்து போயிட்டாரு தெரியுமான்னு கேட்குறீங்களே என்ன. இல்லை கேட்குறேன், தெரியுமான்னு. ஆமாம் தெரியும், எனக்கு தெரியும். எப்போங்க செத்தார், அது எனக்கு ஞாபகம் இல்லைன்னார். எனக்கு இருக்கு. எப்போ, 1964 மே மாதம் 27 மத்தியானம் 2:30 மணிக்கு செத்தாருன்னு. அவர் கேட்டார், எப்படி இவ்வளவு கரெக்டாக சொல்கிறீங்களேன்னார். நீங்கள் தான் உங்களுக்கு தெரியாதுன்னுட்டீங்கல்ல, அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு விட வேண்டியது தானே அப்படின்ட்டு சொன்னேன். எல்லாம் தப்பாக இருந்தாலும் இருக்கலாம், ரைட்டாக இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் அந்த மத்தியானம் 2:30 மணின்னு சொன்னேன் பாருங்கள், அது கரெக்ட். அவர் மத்தியானம் 2:30 மணிக்கு இறந்தார். ஏதோ ஒரு நாள் வைங்க, ஒரு நாளில் அவர் இறந்து போயிட்டார். சரியாக 3:30 மணிக்கு குல்ஜாரிலால் நந்தான்னு ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து அந்த பாடி பக்கத்திலே நிறுத்தி பதவி பிரமாணம் பண்ணுறார் ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன். செஞ்சாரா இல்லையான்னு. ஆமான். என்ன சார், எவ்வளோ பெரிய மனுஷன் செத்து கிடக்கிறாரு. 17 வருஷம் இந்த இந்தியாவை ஆட்சி செய்தவர், முத இந்தியாவை ஆட்சி பண்ண மகா பெரிய பிரதமர் செத்து கிடக்கிறாரு. பக்கத்தில் கொண்டு வந்து வேற ஒருத்தனை நிறுத்தி அரை மணி நேரத்தில் ஒரு ஆளை கொண்டு வர்றீங்க, என்ன அர்த்தம். சுகேசிவன் சொன்னார், உங்களுக்கு சட்டம் தெரியல, அரசியல் சட்டப்படி ஒரு நாடு பிரதமர் இல்லாமல் இருக்கப்படாது, அதனால் உடனே கொண்டு வந்து வைக்கிறாங்க. நான் சொன்னேன், நாட்டுக்கு ஒரு சட்டம், வீட்டுக்கு ஒரு சட்டம் ஐயா. நாடு எப்படி பிரதமர் இல்லாமல் இருக்கப்படாதோ அதே மாதிரி வீடு மனைவி இல்லாமல் இருக்கக்கூடாது. மனைவிங்கிறவங்க பிரதம மந்திரி மாதிரி. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், உடனே வேறு ஒரு ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்து வச்சுடுறோன்னு. உடனே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க என்னார். ஒரு இடைக்கால பிரதமரை ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியது. மேடையில் சில நேரங்களில் ஒரு சங்கடம் வரும், திடுக்குன்னு இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, நம்ம ஏதாவது சொல்லணுமா இல்லையா. இப்போ அந்த அம்மா கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேனோ இல்லை, அவங்க கேட்ட கேள்விக்கு நான் நேராக பதில் சொல்லலை, ஆனால் சமாளிச்சிட்டேன். அந்த அம்மாவும் சிரிச்சிட்டு பேசாமல் இருந்துட்டாங்க, நானும் இருந்துட்டேன். எல்லாமே அந்த விஷயமே மறந்து போச்சு ஒரு நகைச்சுவையினால். இது வாழ்க்கையில் நமக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அதே போல் அவர் பட்டிமன்ற நடுவராக இருக்கும்போது நான் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு 92 வயசு ஆகுதுன்னு. அவர் கேட்டார், இருக்காரான்னார். இருக்காரான்னார். நான் கோபமாக பார்த்தேன். ஏன் வருத்தமாக பார்க்குறீங்க, இருக்காரேன்னு வருத்தமாக இருக்கான்னு கேட்டார். அவர் இருக்காரான்ல கேட்டீங்க, அவங்க அப்பாவே இருக்கார் அப்படின்னு. யார், உங்கள் அப்பாவோட அப்பாவாக இருக்கார்? ஆமாங்க. ஏயா, உங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட்றது கிடையாதான்னார். எங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லைங்கன்னு. எங்கள் வீட்டில் யாருமே செத்தது கிடையாது இது வரைக்கும். நான் அப்படி ஒரு வீடாக இருக்கும், ஒருத்தருமே சாகாமல் ஒரு வீடாக இருக்கும். புத்தருக்கு தெரிஞ்சிருந்தால் உங்கள் வீட்டிலே வந்து கடவுள் வாங்கியிருப்பார். என்ன தெரியல, அவருக்கு வரல அப்படின்னு. இது சொல்லிட்டேன். இது முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து வேறு ஏதோ பேசுகிற போது நான் பாட்டுக்க சொல்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு 108 வயசு உள்ள கிழவி செத்து போச்சுன்னேன். பிடிச்சிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லை, நீங்கள் இப்போ 108 வயசில் கிளவி செத்து போச்சுக்கிறீங்களே, பொய் தானே, அது பொய்யா இது பொய்யான்னு. நான் சொன்னேன், ரெண்டுமே நெசந்தாங்க. அது எப்படி, யாருமே எங்கள் வீட்டில் செத்தது இல்லை, நீங்கள் இப்போ 108 வயசில் ஒரு கிளவி செத்து போச்சுக்கிறீங்க,
எப்படியா ரெண்டும் நிஜமாக இருக்கும்? பொய் தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னார். இல்லை சார், நான் என்ன சொன்னேன், எங்கள் வீட்டில் யாரும் செத்தது இல்லைன்னு சொன்னேன். நாங்கள் உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் வச்சுருக்க மாட்டோம் சார், ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவோம். சாவுறவங்க ஆஸ்பத்திரியில் தான் சாவாங்க. இந்த கழுவியையும் கொண்டு போகலான்னு தான் நினச்சோம், அதுக்குள்ளே செத்து விட்டு. இப்போ ஒரு சங்கடமான ஒரு கேள்வி வரும்போது இப்படி நகைச்சுவையை பயன்படுத்தி தப்பிச்சுக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இந்த மாதிரி சொல்கிற பொழுது எங்கள் பேராசிரியர் நமசிவாயம் அவர்களுடைய நினைப்பு எனக்கு வரும். அவர் திருப்பத்தூரில் கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். நகைச்சுவைன்னா அவர்கிட்ட விளையாடும். ஒரு நாள் இரவு அவர் வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் மாப்பிள்ளை, அவர் மகளுடைய கணவர் மாப்பிள்ளை வந்து, மாமா காலையிலேருந்து வயிற்றால போகுது, நான் சரியாக போயிடும்னு நினச்சேன், சரியாகல போயிட்டே இருக்கு, டாக்டர்னா போய் பார்த்துட்டு வரவான்னு கேட்டார். அதுக்கு நமசிவாயம் சார் சொன்னார், இதுக்கு ஏங்க மாப்பிள்ளை டாக்டர்கிட்டெல்லாம் போகிறீங்க, நான் என்கிட்ட மாத்திரை இருக்குது, அதை ஒன்று போடுங்க சரியாக போயிடும், 2 தர்றேன், சரியாகலைன்னா காலையில் ஒன்று போடுங்க, சரியா கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. காலையில் வெளியூருக்கு புறப்படுறோம், காரில் வந்து ஏறுறோம். அவர் மாப்பிள்ளை வழி அனுப்புறதுக்கு வந்தார். நமசிவாயம் சார் கேட்டார், மாப்பிள்ளை வயிற்றால போகுதுன்னீங்களே, இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டார். அதுக்கு மாப்பிள்ளை சொன்னார், அரெஸ்ட் ஆகிட்டு மாமான்னார். அரெஸ்ட் ஆகிட்டு மாமா அப்படின்னா அதுக்கு என்னங்க சொல்லலாம் மாப்பிள்ளைகிட்ட? இவர் சொல்கிறாரு, அதோடு வச்சுக்குங்க, ஜாமீனில் விட்டுறாதீங்கன்னார். மாப்பிள்ளையும் சிரிக்கிறாரு, இவரும் சிரிக்கிறாரு. ஒரு விஷயத்த ஒரு நகைச்சுவையாக சொல்கிற போது கேட்குறவங்க மனசு புண்படாது, சுவையாக இருக்கும், நல்லா செய்யலாம், எல்லாமே நல்லா இருக்கும். அப்போ நகைச்சுவை என்பது ஒரு அருமையான ஆயுதம், சிறந்த ஆயுதம். எங்கள் அப்பா அதை செய்வார். அவர்கிட்டேருந்து நான் பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, முல்லா மாதிரி உள்ளவங்க அறிவுபூர்வமான நகைச்சுவைகளை எப்படி சொல்கிறதுன்னு காட்டுறேன். அறிவுபூர்வமாக தெருவில் செருப்பு போட்டு நடக்கிறாருங்க. முல்லா தெருவில் செருப்பை போட்டுக்கிட்டு நடந்து போகிறார், இழுத்துக்கிட்டு நடக்கிறார். அதோட காது அறுந்து போச்சு. காதுக்கு முந்தி அறுந்த காதில் ஆணி அடிச்சிருக்காரு, அது குத்துது. ஆணி குத்துது, செருப்பு காது அறுந்து போச்சு, சரியாக நடக்க முடியல, காலை இழுத்துக்கிட்டு நடக்கிறார். 1 நாள் 2 நாள் இல்லை, 6 மாதமாக இப்படி நடக்கிறார். அவர் நண்பர் கேட்டார், யோ முல்லா, செருப்பு தான் பிஞ்சு போயிருக்குல்ல, தூக்கி எறிஞ்சிட்டு வேறு செருப்பு வாங்க வேண்டியது தானே, இதையே போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டே நடக்கிற நீ அப்படின்னார். அதுக்கு முல்லா ஒரு பதில் சொல்கிறாரு பாருங்க, எங்களுக்கு தெரியாத, வேறு செருப்பு வாங்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாத, நீங்கள் என்ன யோசனை சொல்கிறீங்களே? இந்த பாரியா, நீ இழுத்துக்கிட்டு போகிற கஷ்டத்தை சொல்கிற, எனக்கு இதனால் ஏற்படுற மகிழ்ச்சி தான் எனக்கு தெரியுதுன்னார். என்ன உனக்கு மகிழ்ச்சி அப்படின்னார். இதை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு நடக்கிறேன்ல, வீட்டுக்கு போய் இதை கயற்றி வச்சுட்டு உட்காடுறேன் பாரு, மனசு அப்பாடான்னு இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை இல்லைடா, அதுக்காகவே நான் இந்த கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்கேங்கிறார். இதை ஒரு கொஞ்ச நேரம் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய கஷ்டத்தை படுறேன்னு சொல்கிறார். இதில் ஒரு கருத்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளுவர் இதே கருத்தை சொல்கிறார். இதே கருத்தை திருவள்ளுவர் ஒரு குறளில் சொல்கிறார். பெரிது இனிது பேதையார் கேண்மை, பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று இல்கிறார்.
உலகத்திலே இனிமையானது எது தெரியுமா? முட்டாளோடு பழகிறது தாங்கிறார். பேதையார் கேண்மை, பேதைகளோடு முட்டாள்களோடு பழகுவது தான் ரொம்ப இன்பமானது, மகிழ்ச்சியானது. எப்படின்னு கேட்டார். பிரியும் போது கஷ்டம் இல்லாமல் பிரியலாண்டான்னார். ஒரு அறிவாளி கூட பழகிட்டோம்னா பிரியும் போது கஷ்டமாக இருக்கும். ஐயோ இவரை விட்டு பிரிய வேண்டியதாக இருக்கே, 2 நாளாக நல்ல விதமாக பேசிக்கிட்டு இருந்தோம், பழகிட்டு இருந்தோம், அவர் போகிறாரேன்னு வருத்தமாக இருக்கும். ஒரு முட்டாளோட கொஞ்ச நேரம் பேசுகிறோம், உயிரை எடுக்கிறான். ஊருக்கு போயிட்டு வரேன்னு அப்பா போயிட்டு வாங்க, அப்போ ஒரு நிம்மதி ஏற்படுது பாருங்க. முல்லா சொல்கிறார், செருப்பு போட்டுட்டு கஷ்டப்படுறதான் உனக்கு தெரியுது, அதை கயட்டி போட்டவொன்னே மனம் அடைகிற மகிழ்ச்சி உனக்கு என்னடா தெரியும்? வீட்டில் காலையில் 11 மணி 3 நண்பர்கள் அவரை பார்க்க வர்றாங்க. 3 நண்பர்கள் அவரை பார்க்க வர்றாங்க. அப்போ அவர் சூப்பு போட்டு குடிப்பார். சூப்பு நல்லா போடுவார். முல்லா போட்டு குடிக்கிறார். இவங்க 3 பேர் வந்திருக்காங்கன்னு உடனே ஆளுக்கு ஒரு டம்ளர் சூப்பு கொடுத்து குடிங்க. குடிச்சிட்டு 3 பேரும் சொல்கிறான், இவ்வளவு சுவையான சூப்பு இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை முல்லா. சூப்புனா சூப்பு, சூப்பர் சூப்பு அப்படின்னா. அதுக்கு முல்லா சொல்கிறாரு, நான் அப்படி போடுவேன், எனக்கு சூப்பு தயாரிக்கிறதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட்டு, எனக்கு நல்லா போடுவேன்னு சொன்னார். ரொம்ப நல்லா இருக்கு, இது மாதிரி இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லை அப்படின்னு போயிட்டானுவ. இவன் 3 பேரும் போய் என்ன பண்ணுறான், அவனும் ஒரு நண்பன்கிட்ட சொல்கிறான், 11 மணிக்கு போனான், முல்லா சூப்பு போடுறாருயா, அருமையான சூப்பு, எங்கேயும் கிடைக்காது அப்படின்னா. அப்போ நாங்கள் நாளைக்கு போட்டு 11 மணிக்கு கரெக்டாக போடுவார். இவனு 3 பேரும் போனான். நீங்கள் யாருன்னு கேட்டார். நேற்று உங்கள் ஃப்ரெண்டு வந்தாங்கல்ல. ஆமாம், அவங்களுடைய நண்பர்கள் நாங்கள். எங்கே வந்தீங்க? என்ன இந்த சூப்பு அப்படின்னா. இருக்குடா அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் சூப்பை போட்டு கொடுத்தாரு, குடித்தான். இவன் போய் 3 பேர்கிட்ட சொல்லி அடுத்த நாள் வேறு 3 பேர் வந்துட்டான். நீங்கள் யாருன்னு கேட்டார். உங்கள் நண்பர்கள் வந்தாங்கல்ல. ஆமாம். அவங்க நண்பர்கள் அடுத்த நாள் வந்தாங்களா? ஆமாம், அவங்களுடைய நண்பர்கள் நாங்கள். எங்கே வந்தீங்கன்னார். இந்த சூப்பு அப்படின்னா. இதே வேலையால் இருக்கானுவோ அப்படின்னுட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்தார். இவனு என்ன நினச்சான், முதல்ல தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் சூப்பு கொடுப்பார் போல இருக்கு, இது அவர் பழக்கம் போல இருக்குன்ட்டு தண்ணியை குடிச்சிட்டானுவோ. குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துருந்தான். அப்புறம் என்ன விஷயம்னார். அந்த சூப்பு கொடுத்தனே, வந்தவுடனே கொடுத்தனே, தண்ணியில் கொடுத்தீங்கன்னார். அட போக்கையா, நீங்கள் யார்? என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, இது சூப்போட சூப்பு, அது அப்படி தான் இருக்கும்ட்டார். இதே வேலையாக இருந்தான்னா அப்போ அவன் தான் என்ன பண்ணுவான்? சும்மா சாதாரணமாக ஒரு பையன் நம்ம திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில், பழைய பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருக்கான். நான் பார்த்துருந்தேன், பக்கத்தில் நின்று சிகரெட்டை குடிச்சிக்கிட்டு இருந்தான். நான் வருத்தமாக இருந்துச்சு, நல்ல இளைஞனாக இருக்கான், சிகரெட்டு குடிக்கிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் கிட்ட போய், தம்பி ஏயா சிகரெட்டு குடிக்கிறேன்னு, எனக்கு வேண்டியதாக இருக்கு குடிக்கிறேன் அப்படின்னு. சிகரெட்டு என்ன விலை? அவன் அப்போ சொன்னான் 2 ரூபான்னு. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்டு குடிப்பேன்? 10 குடிப்பேன். 20 ரூபாச்சு. ஒரு நாளைக்கு 20 ரூபாயே புகையாக விடுற. ஒரு மாதத்துக்கு 1000 இல்லை 10 2 20 600 ரூபா. எத்தனை வருஷமாக குடிக்கிறேன்னு அவன் ஏதோ சொன்னான். நான் எல்லாம் கணக்கு போட்டு 2,30,000 ரூபாயை புகையாக விட்டுருக்கியடா, நீ உருப்பிடுவியான்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்னங்க சொல்லணும்? ஒரு இளைஞன் என்ன சொல்லணும்? ஐயா, இதுமாரி நான் நினச்சி பார்த்தது இல்லை,
இன்னம்மா நான் குடிக்க மாட்டேன், ஏதாச்சும் ஒன்று நல்லது சொல்லலாம். அவன் என்ன கேட்குறான், உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னா. அப்போ எனக்கு 80 வயசாச்சு. சிகரெட்டு குடிப்பீங்களான்னு கேட்டான். குடித்ததே இல்லைப்பான்னு. அப்போ இப்போ உங்கள் கையில் ஒரு 1 கோடி ரூபாயாவது இருக்கணுமே, இருக்கான்னு கேட்டான். நீங்கள் தான் குடிக்கல. இப்போ இவனை என்ன பண்ணுறது? இதில் என்ன தெரியுமா தப்பு? அவன் மேலே தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு. என்னன்னா, நான் அவன்கிட்ட என்ன கேட்டு சொல்லியிருக்கணும், உடல் நலம் கெட்டு போய்டும்னு சொல்லியிருந்தேன்னா அவனால் பதில் சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்லுவேன், 80 வயசுலேயும் நல்லா இருக்கேன்டா, நீ இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு போனால் உனக்கு உடம்பு கஷ்டமாக போயிடும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். தவறுதல் நான் பணத்தை வச்சு சொன்னால் புரியும்னு நினச்சி தப்பாக சொன்னேன். ஆசிரியர்கள் சில சமயத்தில் தவறான கேள்வி கேட்பாங்க. நான் அந்த மாதிரி கேட்டு மாட்டிக்கிட்டதெல்லாம் உண்டு. நான் புராணங்களை நடத்துவோம், புராணங்கள் பாடத்தில் இருக்குன்னு நடத்துகிறோம். அதில் ஒரு புராணம், தசாவதாரத்தில் ஒரு புராணம் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இரணியாட்சன் ஒரு ராட்சசன் என்ன பண்ணுறான், பூமியை பாயா சுற்றி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டான். திருமால் அவதாரம் எடுத்து வந்து அதை காப்பாற்றினாருங்கிறது தான் கதை. வராக அவதாரம் எடுத்தார். இதை நடத்துகிறேன். நம்ம திருவாரூர் பையன்க இல்லையா, பகுத்தறிவோடு இருப்பான். இவங்கிட்ட பாடம் நடத்தி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் ஒருத்தன் எழுந்துச்சு கேட்டான், பூமியையே பாயா சுருட்டி விட்டாருங்கிறீங்களே சார், எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு கேட்டான். எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு. இது கதையிலையும் ஆன்சர் இல்லை, யோசித்து பார்த்தா நமக்கும் தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுவேன், தெரியலன்னு சொல்லலாம். தெரியலன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது. தெரியலன்னு சொன்னால் அவன் என்ன கேட்பான், இதெல்லாம் தெரியாமல் ஏன் வாத்தியார் வேலைக்கு வந்தேன்னு கேட்பான்ல. நான் பார்த்தேன், நேற்றுக்கு ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேன், பண்ணியாடா அப்படின்னு. இல்லைன்னா ஏடா பெஞ்சு மேலே அப்படின்னு. பெஞ்சு மேலே ஏறும்போதே பக்கத்தில் உள்ள பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறுறான், நம்ம தலைவிதியை பற்றியாடா, நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏறணும், வாத்தியாருக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏறணும்னா. இதான் நம்ம ஊர் பிள்ளைங்க. நம்ம ஊர் பிள்ளைங்க அவங்கள எந்த வகையிலையும் ஏமாற்ற முடியாது, அவ்வளோ நல்லா இருக்கும். பீர்பால்கிட்ட அக்பர் ஒரு நாள் கேட்குறாரு, நம்ம ஊரில் எத்தனை காக்கா இருக்குன்னு. இது ஒரு வேலையா? காக்கா எத்தனை இருக்குங்கிறத எண்ணி வச்சுருப்பான். ஜனங்க எவ்வளோ பேருக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கான், இன்னும் அதை பற்றி எதுவும் கவலைப்படல. எத்தனை காக்கா இருக்குன்னா ராஜா கேட்குறார், நம்ம பதில் சொல்லி ஆகணுமா இல்லையா? 8765 காக்கா இருக்குங்க என்ன. இப்போ இல்லைன்னா அவன் கண்ணு எண்ணிட்டுல வரணும், விட்றா அவனை விட்டான். 8765 காக்கா இருக்குங்க. எப்படி சொல்கிறேன்னா, நான் எண்ணி பார்த்துருக்கேன். சரி எண்ணி பார்க்குறேன், கூட இருந்தால் ஒன்று என்ன பண்ணுறதுன்னா, கூட இருந்தால் வெளியூர் காக்கா வந்திருக்கோங்க, குறைஞ்சா இந்த ஊர் காக்கா வெளியில் விருந்தாளியாக போயிருக்கோம்.